ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இதுக்கு வந்து நம்ம காரம் வந்து பார்க்குறோம். மிக்சர் ரெசிபி. போன ரெசிபியில் வந்து போன வீடியோவில் வந்து கார பூந்தி எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருந்தோம். அதை வந்து இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன் மிக்சருக்கு. இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஓமப்பொடி பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்திருக்கோம், அரை கப்பு வந்து அரிசி மாவு, அப்புறம் அவல் அரை கப்பு எடுத்திருக்கேன், வேர்க்கடலை ஒரு அரை கப்பு, கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப்லேருந்து அரை கப்பு எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அப்புறம் அவல், அப்புறம் பொட்டுக்கடலை எல்லாம் எடுத்துக்கிறோம். இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டு காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் பொடி எடுத்துக்கிட்டு, அப்புறம் பெருங்காய பொடி, அப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஒரு லைட்டாக சூடான எண்ணெய் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அச்சில் எடுத்து நம்ம கார பூந்தி இந்த சின்ன ஓட்டை இருக்கிற அச்சில் வந்து எடுத்து பிழிய போகிறோம். பிழிஞ்சிட்டு அது வந்து ஓமப்பொடிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது நல்லா சலசலப்பெல்லாம் அடங்குற வரையும் நல்லா திருப்பி போடணும். அதுக்கப்புறம் பபுல்லாம் நின்ன பின்னால் திருப்பி போட்டுட்டு அப்புறம் நல்லா அந்த சவுண்டெல்லாம் நின்ன பின்னால் நம்ம எடுத்துடலாம். இது வந்து பொட்டுக்கடலை வந்து இந்த மாதிரி சின்ன கரண்டி இருந்தது. அதில் வந்து நான் அப்படியே ஆயிலில் போட்டு பொட்டுக்கடலையை பொரிக்கிறேன். ரொம்ப நேரம் இருக்க தேவையில்ல. இது வந்து ஈஸியாக இருக்கும், ஒரே இடத்துல வச்சுட்டு அப்படியே எடுத்துடலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன கரண்டி யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கடலைப்பருப்பு வந்து 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இது வந்து வேர்க்கடலையை பொரிச்சிக்கிறோம். ஒரு அரை கப்பு வேர்க்கடலை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொரிக்கணும், இல்லைன்னா கரிஞ்சிரும். அது கூட கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு தட்டி அதிலே பொரிச்சிக்கிறோம். நம்ம நல்லா மிக்சர் வாசனையாக இருக்கும் பூண்டு போட்டால். அதுக்கப்புறம் நல்லா பொரித்து எடுத்துட்டு அவல் வந்து பொரிக்கிறோம். ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை பொரித்து எடுத்துக்கலாம். இது சீக்கிரம் வந்து பொரிஞ்சிடும், லைட்டாக பொரிச்சா போதும். அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு வந்து நம்ம பொரிக்கும்போது கொஞ்சம் ஊற வச்சுருக்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும், மேலே தெரிச்சிடும். நல்லா கிறிஸ்பியாக பொரிச்ச பின்னால் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பாசிப்பருப்பு கூட போடலாம். அப்புறம் கார பூந்தி எடுத்து வச்சுருக்கேன், லாஸ்ட் டைம் பண்ணது, லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் கொஞ்சம் சூடு ஆறின பின்னால் இந்த ஓமப்பொடி எல்லாத்தையும் நல்லா பொடிச்சிக்குவோம். நல்லா கிறிஸ்பியாக வந்தது, உங்களுக்கு சத்தமே கேட்கும். இதில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நம்ம கொஞ்சம் சில்லி பவுட்ரு போட்டுக்கிறோம், கொஞ்சம் மஞ்சள் கூட போட்டுக்கலாம், உப்பு, பெருங்காய பொடி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பாத்திரத்தில், அப்புறம் ஒரு டப்பாவில் வச்சு மூடி எடுத்துக்கலாம். மூடி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சமாக வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறையா வேணுன்னா அப்புறம் பண்ணிக்கலாம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். பாய்.